السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقال رسول الله صلى الله عليه وسلم: فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையுமாகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த சிறப்புக்குரிய ஜும்மாவினுடைய முதல் குதுபாவை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் அல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கடமையை நிலைநாட்ட அல்லாஹ்விற்கு விருப்பமான இடமான இறையிலத்தில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் அல்லாஹ்வின் பேரருளால் அவருடைய மாபெரும் கருணையினால் இவ்வுலகில் நாம் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மனிதர்கள் அனைவர்களுமே படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுடைய கடமைகளை முறையாக நிலைநாட்ட வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித சமூகத்திற்கு நேர்வழி காட்டுவதற்காகவே இந்த தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை படைத்திருக்கின்றார். ஏக இறைவனால் அருளப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆன். குர்ஆனின் மூலமாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மார்க்கத்தை பற்றியும் மனிதர்கள் இன்மையில் செய்ய வேண்டிய அமல்களை பற்றியும் மறுமையுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான நெறிமுறைகளையும் தன்னுடைய திருமறை குர்ஆனின் மூலமாக மனித சமூகத்திற்கு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். அதே போன்று அவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்களுடைய வாழ்வில் மறுமையில் வெற்றி பெறுவதற்கு இம்மையில் சகோதரத்துவமும் மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற சிரமங்களை புரிந்து கொள்வதும்
கிதாபின் முபீன். இவைகள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய பதிவேட்டிலே லவ்ஹுல் மஹ்ஃபூஸிலே எழுதப்பட்டிருக்கிறது என்று ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக உலகில் காணப்படுகின்ற அத்தனை உயிரினங்களுக்கும் உணவளிக்கக்கூடியவன் யார் என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்று திருமறை குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதையே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னொரு வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். வகஅய்யி மின் தாபத்தின் லா தஹ்மிலு ரிஸ்கஹா. எந்த உயிரினமும் நாளை உண்ணக்கூடிய உணவை சுமந்து கொண்டு செல்வதில்லை. வகஅய்யி மின் தாபத்தின் லா தஹ்மிலு ரிஸ்கஹா. நாளை என்ன சாப்பிடுவோம், என்ன நிலமாகும் தெரியாது, அதுக்காக முன்கூட்டியே சமையலை உணவுகளை எடுத்துக்கொண்டு செல்வோம் என்று யாரும் செல்வது கிடையாது. அல்லாஹ் யர்சுகுஹா வஹியாக்கும். அவைகளுக்கும் சரி உங்களுக்கும் சரி அல்லாஹ் தான் உணவளிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக உலகில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு நினைவூட்டுகின்றான். உங்களுக்கு உணவளிக்கக்கூடியவன் படைத்த இறைவன் ஒருவன் தான். அவன் பொறுப்பேற்றிருக்கின்றான். நீங்கள் எந்த மூளை முடுக்கில் இருந்தாலும் சரி, எவ்வளவு சிரமத்திற்குள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் இறைவன் உணவளிக்கக்கூடியவனாக இருக்கிறான். உணவு அளிக்கக்கூடிய ரிஸ்க் தரக்கூடிய அதிகாரம் ரப்பிடத்திலே இருக்கிறது. எனவேதான் அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளில் ஒரு சிஃபத் இன்னல்லாஹ வர்ஸாகுல் குவத்தில் மதீன். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மா உரீது மின்ஹும் மின் ரிஸ்கின். நான் உம்மிடத்திலிருந்து எந்த ஒரு உணவையும் எதிர்பார்க்கவில்லை. வமா உரீது ஐயத்தனிமுன். நீங்களும் எங்களுக்கு எந்த விதமான உணவையும் ஊட்ட முடியாத, ஊட்ட தேவையில்லை. இன்னல்லாஹ ஹுவ ரஸாக். அல்லாஹ் தான் அனைவர்களுக்கும் உணவளிக்கக்கூடியவன், அவ்வளவு வலிமை பெற்றவன் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித சமூகத்துக்கு ரிஸ்க் தரக்கூடிய முழு அதிகாரமும், யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும், எதை கொடுக்கணும் என்கின்ற எல்லா விஷயங்களையும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவனாகிய அல்லாஹ்விடம் தான் இருக்கிறது என்று ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுகிறான் என்று சொன்னால் நமக்கு அதன் மீது ஒரு நம்பிக்கை வைக்க வேண்டும். உணவளிக்கக்கூடியவன் இறைவன் தான், அவன் தான் தரக்கூடியவன். அவன் கொடுக்கக்கூடிய அந்த ரிஸ்கை, அந்த உணவை நாம் முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதில் வீண் விரயம் செய்துவிடக் கூடாது. நமக்கு கிடைக்கின்ற, நமக்கு இருக்கின்ற அந்த உணவை பிறருக்கு உதவி செய்யக்கூடிய, பிறருக்கு பசி பட்டினியாக கிடைக்கக்கூடிய அவர்களுடைய சிரமங்களை உணர்ந்து அவர்களுக்கு உணவளிக்கக்கூடிய நல்ல சிந்தனை உள்ள மக்களாக உருவாக்கப்பட வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. அதனால்தான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் பசித்தோருக்கு, இஸ்லாமிய மார்க்கத்தில் பசித்தோருக்கு உணவளிப்பது படைத்தவனுக்கு மிகவும் விருப்பமான காரியம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு மிக தெளிவாக உணர்த்தி காட்டுகிறார்கள். ஏனென்றால் மனிதன் இந்த ரிஸ்க்குக்காக தன்னுடைய வாழ்க்கையை இபாதத்தை விட்டு வெளியே சென்று விடுகிறான், இறைவனின் பக்கம் சென்று விடுகிறான், படைத்தவனை மறந்து விடுகின்றான். இந்த ரிஸ்க்கு கிடைக்கும் பொழுது ஆடம்பரமாக, மார்க்கம் சொல்லாத, இஸ்லாம் கற்றுத்தராத, போதிக்காத விஷயங்களை செய்து, வீண் விரயங்களை செய்து அல்லாஹ்வுடைய ரிஸ்க்கை கேவலப்படுத்தி விடுகிறான். இந்த மாதிரியான நிலை இந்த சமூகத்தில் ஏற்பட்டு விடக்கூடாது. அல்லாஹ் அவர்களுக்கு ரிஸ்க்கை தேர்வு செய்து கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அதை முறைப்படுத்திக் கொள்ள வேண்டும். படைத்தவனால் கொடுக்கப்பட்ட ரிஸ்க் ஒரு கவலம் உணவை பற்றியும் நாம் மறுமையில் விசாரிக்கப்படுவோம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய திருமறை குர்ஆனின் மூலமாக மக்களுக்கு போதிக்கிறான். உணவளிக்கக்கூடிய பொறுப்பு இந்த உலகத்தில் மனிதன் அவன் தொழுகையாளியாக இருக்கலாம், தொழுகையற்றவனாக இருக்கலாம், இணை வைக்கக்கூடியவனாக இருக்கலாம், இறைவனை மறுக்கக்கூடியவனாக இருக்கலாம், இறைவனே இல்லை என்று சொல்லக்கூடியவனாக இருக்கலாம். அனைவர்களுக்குமே படைத்த ரப்பல் ஆலமீன் அவருடைய கடமை என்ன? எல்லோருக்கும் அவன் தான் உணவளிக்கக்கூடியவன். எல்லாரும் என்ன செஞ்சிருக்காங்களா? ரப்பல் ஆலமீன் உணவு அளித்துக் கொண்டே தான் இருந்து கொண்டிருக்கிறான். அந்த பொறுப்பை இறைவன் ஏற்றுக் கொண்டிருக்கிறான். எனவே அந்த உணவை பெற்றுக் கொள்ளக்கூடிய இந்த சமூகம், அந்த உணவு கிடைக்காத மக்கள், பசியோடு இருக்கக்கூடிய மக்கள், வறுமையோடு இருக்கக்கூடிய மக்கள் உலகத்தில் இருப்பார்கள். அவர்களை நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும், தேட வேண்டும், எங்கே இருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய அண்டை வீட்டாரா, உங்களுடைய பக்கத்து வீட்டாரா, அல்லது பக்கத்து வீட்டுக்காரா, உங்களுடைய பசியோடு இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அவர்களுடைய பசியை தீர்க்கக்கூடிய பொறுப்பை பற்றி இஸ்லாம் நமக்கு எடுத்துரைக்கிறது. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கம் எவ்வளவு தெளிவானது மார்க்கமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்பு தன்மையை
கணவன் மனைவி இருக்கும் பொழுது அவர்கள் தியாகம் செய்து விட்டார். ஒரு கணவன் தன் மனைவியை கோபத்தினால் ஆரம்ப காலகட்டத்தில் என்னுடைய தாயை போன்று இருக்கிறார் என்று சொன்னால் இருவர்களுக்கு மத்தியில் உறவு முறிந்துவிடும். இந்த தியாகம் செய்வது ஆரம்ப காலத்தில் இருக்கிறது. தாயை போல என்று சொன்னால் தாய் ஆக மாட்டார், இருந்தாலும் அது நிகழாகிவிடும். திரும்பவும் அந்த மனைவி கணவனோடு சேர்ந்து வாழணும்னா பரிகாரம் கொடுக்க வேண்டும். ஏழை ஒரு அடிமை விடுதலை செய்ய வேண்டும், அல்லது 60 நோன்புகள் நோக்க வேண்டும். அந்த இடத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது என்ன சொல்றான்? 60 ஏழைகளுக்கு நீங்கள் உணவளிக்க வேண்டும். இப்படி எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எளிய மக்களை, ஏழை எளியவர்களை, பசித்தவர்களை, வறுமை கோட்டில் இருப்பவர்களை கண்காணிப்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில வணக்கங்களில், சில நடைமுறைகளில் மனிதன் தவறு செய்யும் பொழுது அந்த தவறை நிவர்த்தி பண்ணுவதற்காக, பரிகாரம் செய்வதற்காக எந்த சிந்தனையை ஊட்டுகின்றால், நீங்கள் 60 ஏழைகளுக்கு உணவளித்தால் அந்த பரிகாரம் செய்து கொள்ள முடியும். இப்படி இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வறுமை கோட்டில் மக்கள் இருப்பார்கள், பசி பட்டினியோடு இருப்பார்கள், அவர்களை நீங்கள் கண்காணிக்க வேண்டும், அவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும், அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பரிகாரத்தின் மூலமாக நீங்கள் அவர்களுக்கு 60 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையை மனிதர்களுடைய உள்ளத்தில், வறுமை பசி என்பது மிக ஆபத்தானது, சமூகத்தையே அழிக்கக்கூடியது, நாட்டையே அழிக்கக்கூடியது, இது ஏற்பட்டு விடக் கூடாது என்பதை ரப்பல் ஆலமீன் உலகத்தை படைச்ச வரப்பு அவனுக்கு தெரியும். எதெல்லாம் சமூகம் அழிக்கப்படும், எதெல்லாம் ஒரு நாட்டில் அழிவு ஏற்படும் என்பது படைத்தவனுக்கு தெரிந்ததனால் தான் எதில் அல்லாஹ் கவனம் அதிகமாக செலுத்தி சொல்றான், நீங்க ஏழை எளிய மக்களை, வறுமை கோட்டில் இருப்பவர்களை கண்காணிக்க வேண்டும். அதற்கான பரிகாரம் இது போன்ற தவறுகள் நிகழ்கின்ற பொழுது ஏழை எளிய மக்களுக்கு உணவை கொடுத்து நீங்கள் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற முறையில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அதே போன்று ஹதீஸிலே வருகிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறாங்க, ரமலானுடைய மாதத்தில் ஒரு மனிதன் தன் கணவனோடு நோன்பு வைத்த நிலையிலே உடலுறவு கொண்டு விட்டால் அவர்கள் பரிகாரம் செய்ய வேண்டும், ஒரு அடிமை விடுதலை செய்ய வேண்டும், அல்லது முததாபியானி தொடர்ந்து 60 நோன்புகள் வைக்க வேண்டும். மூன்றாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது ஃபைதஅமு 60 மிஸ்கீனா, அங்கே என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 60 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். அந்த தவறை தான் செய்த தவறை பரிகாரம் படுத்துவதற்கு, முழுமைப்படுத்துவதற்கு, அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழை எளிய 60 மிஸ்கீன்களுக்கு நீங்கள் உணவளிக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டுகிறார்கள். அல்லாஹ்வும் நமக்கு ஏழை எளிய மக்களுக்கு, பசித்தவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்பதை சிந்தனையை ஊட்டுகின்றார். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊட்டுகிறார்கள். இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறார், லா யுவாஃபிதுகுமுல்லாஹு பிலஹ்வி ஃபி ஐமானிக்கும். அல்லாஹ் சாதாரண சத்தியங்களை பெருசா எடுத்துக்க மாட்டான். இதா நீங்கள் உண்மையிலேயே அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து விட்டால் பிமா அகல்தும் ஃபகஃபாரத்து, ஒரு மனிதன் அல்லாஹ்வின் மீது எதன் மீது சத்தியம் செய்யக்கூடாது, படைப்பிடங்கள் மீது சத்தியம் செய்யக்கூடாது. மன் ஹலஃப பி கைரில்லாஹ் قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ஹலஃப பி கைரில்லாஹ் ஃபகத் அஷ்ரக், அல்லாஹ் அல்லாஹ்வின் சத்தியம் செய்தால் அவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படி நாம் அல்லாஹ்வை சத்தியம் செய்து விட்டால், அதை முறித்து விட்டோம் என்று சொன்னால் அதற்கு கஃபாராவாக ஃபகஃபாரத்துஹு அஷர மசாகின். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி கொடுக்கிறான், நீங்க சத்தியம் செஞ்சிட்டீங்க அல்லாஹ்வின் மீது, அந்த சத்தியத்தை நீங்க மீறிட்டீங்கன்னா அதற்கு பரிகாரமாக என்ன செய்யணும்னு சொல்றான், 10 ஏழைகளுக்கு, 10 மிஸ்கீன்களுக்கு நீங்கள் உணவளிக்க வேண்டும் என்கின்ற கட்டளை என்ற முறையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு திருமறை குர்ஆனின் மூலமாக பசி பட்டினியோடு வருகின்ற மக்களுக்கு கவனிக்க வேண்டும், அவர்களை வறுமை கோட்டிலிருந்து காப்பாற்ற வேண்டும், பசி வறுமையினால் உயிரிழந்துவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படியெல்லாம் அந்த பசி பட்டினியை தீர்க்கக்கூடிய நெறிமுறைகளை சில கடமைகளின் மூலமாக, சில தவறுகளில் நிகழக்கூடிய காரியங்களை பரிகாரம் செய்வதன் மூலமாக நினைவூட்டுகின்றார். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே ஹஜ் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஹஜ் செய்யக்கூடியவர்கள் இஹ்ராம் அணிந்த நிலையிலே வேட்டையாடக்கூடாது. அப்படி வேட்டையாடிவிட்டார்கள் என்று சொன்னால், எதை வேட்டையாடினார்களோ அந்த பொருளையே அங்கே அவர்கள் குர்பானி கொடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் வஹீதஅமு மசாகீன், அங்கே என்ன செய்யணும், ஏழைகளுக்கு அவர்கள் உணவளிக்க வேண்டும். அந்த பாவத்திற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படியெல்லாம் மனிதர்களை வறுமையிலிருந்து அவர்களை காப்பாற்ற வேண்டும். பசிங்கிற பொறுப்பை அல்லாஹ் ஏற்றிருக்கிறான். ஆனால் அதை மீறி இந்த சமூகமோ, எந்த நாட்டு மக்களும் வறுமை கோட்டிற்கு போய் வறுமையினாலும் பசியினாலும் உயிரிழக்க கூடாது என்பதினால் அல்லாஹ் சுப்ஹானஹு
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அளவிற்கு சொல்கிறார். அது மட்டுமல்ல, இன்னும் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், நீங்கள் அஞ்சிலே இருக்கக்கூடிய மக்கள், அங்கே இருக்கக்கூடியவர்கள், அங்கே நீங்கள் உண்ணும் பொழுது அங்கே கொடுக்கக்கூடிய குர்பானிலிருந்து உண்ணுங்கள், ஃபகுலு மின்ஹா வ அத்இமுல் பாஇஸ வல் ஃபகீர். அங்கே நீங்கள் பசியாக இருக்கக்கூடியவர்களுக்கு உணவளிங்க, வறுமை கோட்டில் கீழ் இருக்கக்கூடியவர்களுக்கு உணவளிங்க, ஹஜ்ஜுக்கு போனாலும் சரி நீங்கள் அங்கே ஏழை எளிய மக்களுக்கு உணவளியுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பசித்தவர்களுக்கு உணவளிக்க வேண்டும், ஏழைகளை அரவணைக்க வேண்டும், அவருடைய பசியை போக்க வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை திருமறை குர்ஆனில பல இடங்களில நாம் செய்கின்ற அந்த தவறை பூர்த்தி செய்வதற்காக அந்த வறுமை துன்யாவில் ஏற்படும் இந்த வறுமை ஏற்பட்டு விடக்கூடாது, பசி பட்டினியால் ஒரு மனிதனுடைய உயிர் போனது என்ற நிலை ஏற்பட்டு விடக்கூடாது என்று படைத்த ரப்பல் ஆலமீன் தெளிவான முறையில் இந்த உம்மத்திற்கு, இந்த உலகத்திற்கு அறிவுரை நிகழ்த்துகிறான். பொருளாதார ரீதியாக வறுமை கோட்டில் சமூகத்தில் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டுமானால் அதற்கான தெளிவுரை உலகத்தில் எங்க தேர்ந்தாலும் கிடைக்காது. அதற்கான தேவை திருமறை குர்ஆன் அழகாக எடுத்துரைக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைக்கிறார். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த அளவிற்கு பசித்தவர்களுக்கு உணவளிப்பது என்பது மார்க்கத்தில் முக்கியமானது, அல்லாஹ் விரும்பக்கூடிய காரியம், அல்லாஹ்வுடைய தூதரால் வழிகாட்டப்பட்ட காரியம். அதிலே நாம் அதிகம் கவனங்களை செலுத்த வேண்டும். தேவையில்லாமல் மார்க்கம் சொல்லாத விஷயங்களுக்கு உணவை நாம் பரிமாறுவதனால் எந்த பலனும் கிடையாது. அல்லாஹ் சொல்வதை போல ஆய்ந்து தெரிந்து புரிந்து பசிப்போருக்கு உணவளிக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய கடமையை நிலைநாட்டினாங்க, அல்லாஹ்வுடைய உயர்ந்தவர் ஆகும், அல்லாஹ் மறுமையில் அதற்கான சிறப்பான தகுதியை வைத்திருக்கிறான். அப்படி செய்யாமல் இருந்தால் அதற்கு என்ன தண்டனையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு எச்சரிக்கையும் செய்கின்றான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ரலியல்லாஹு தஆலா வர்ணிக்கிறாங்க, சொல்றாங்க, ஒரு மனிதர் இன்ன ரஜுலன் ஜா இலா ரசூலில்லாஹ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார், வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் ஐயில் இஸ்லாமி கைர், இஸ்லாமிய மார்க்கத்தில் மிக சிறந்த காரியம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எப்படி இந்த மார்க்கத்தை உலக மக்கள் அளவில் ரீச் ஆவறதுக்கு, உலக மக்களுக்கு ஈர்ப்பு சக்தியை கொண்டு வர்றதுக்கு, மனிதனுடைய மனசுல பதியறதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஒரு மார்க்கத்தில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க. அஸ்ஸா ஐயில் இஸ்லாமி கைர், இஸ்லாத்துல சிறந்த காரியம். இது கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர் முதல்ல என்ன சொல்றாங்க, இத்ஆம் கால் துத்இமு தஆம், நீ ஏழை எளிய மக்களுக்கு பசித்தவருக்கு உணவளிப்பது இஸ்லாத்தில் மிக சிறந்த காரியம் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். பார்த்தவர்களே, இந்த சிறந்த காரியத்தை ஒவ்வொருவராக நாம் கொடுக்க வேண்டும். சில மார்க்க அடிப்படையான விஷயங்கள் நடைபெறப்படுகிறது, அந்த நேரங்களிலே உணவு பரிமாற்றங்கள் செய்யக்கூடிய பொறுப்புகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய சிந்தனைகளை நம்மிடத்திலே உண்டாக்கி கொள்ள வேண்டும். ஏழை எளிய மக்களை பார்த்து கொண்டு போய் அந்த உணவை சேர்க்கக்கூடிய பொறுப்புகளிலே நாம் கலந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதரால் அந்த மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்ட விஷயம் இஸ்லாத்தில் சிறந்தது என்று சொன்னால் அது ஏழை எளிய மக்களுக்கு பசித்தவர்களுக்கு உணவு அளிப்பது மிக சிறப்பான விஷயம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் முதலிடம் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும், அதை நாம் பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் இதன் மூலமாக பிற உலகத்தில் வாழக்கூடிய கொடுக்கக்கூடிய மனநிலை இல்லாதவர்களுக்கு நல்லா இருக்கும், அடுத்தவர்கள் பணம் வாங்கி கொடுக்கணும், அந்த உணவு கொடுக்கணும் அப்படிங்கிற சிந்தனை வராதவர்களுடைய உள்ளத்தில் இது போன்ற விஷயங்கள் உடைத்திருந்து கொடுக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கக்கூடிய பண்பாடு இஸ்லாமிய மார்க்கத்தில் மிக சிறந்த விஷயம் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்து காட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு கவலை ஏற்பட்ட பொழுது கதீஜா அம்மையார் என்ன சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னக துஈனு அலா நவாயிபில் ஹக்கி, நீங்கள் பிறருடைய கஷ்டங்களை புரிந்து விளங்கி அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறீர்கள், எனவே அல்லாஹ் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டான், அல்லாஹ் உங்களை துன்பப்படுத்த மாட்டான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவியாகிய கதீஜா அம்மையார் தன் கணவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் சொல்லக்கூடிய பல விஷயங்கள்ல இந்த ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுகிறார். அன்பிற்குரியவர்களே, அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு பசித்தவருக்கு உணவளிக்கக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் நமக்கு சிறப்பாக்கி கொடுத்திருக்கிறான், அதை உணர வைத்திருக்கிறான், புதிய வைத்திருக்கிறான். அதை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். ஒரு நபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்கள், யா ரசூலுல்லாஹ் ஐ அக்பிர்னி பி அமலி இதா அமீல்து தஹல் ஜன்னா, அல்லாஹ்வுடைய ரசூலே, எனக்கு ஒரு அமலை நீங்க சொல்லுங்க, அந்த அமலை நான் செய்யும் பொழுது நான் சொர்க்கத்துக்கு போவேன் யா ரசூலுல்லாஹ்.
என்று தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க. இப்படிலாம் சஹாபாக்கள் சொர்க்கத்துக்கு போக வேண்டும், நல்ல அமல்களை அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருந்த அமலை செஞ்சா நமக்கு சொர்க்கம் கிடைச்சிடும் அப்படிங்கிற சிந்தனையில் தான் நமக்கு முன் சென்ற சலப்பு சாலிஹீன் ஆகிய சஹாபா பெருமக்கள் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விஷயத்தை சொல்லும் பொழுது முதலில் இதை சொன்னார்கள் தெரியுமா? அத்இமுத் தஆம், நீங்கள் ஏழை எளிய மக்களுக்கு பசித்தோருக்கு உணவளியுங்கள், வஅஃஷிஸ் ஸலாம பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் சலாத்தை பரப்புங்கள், வஸலில் அர்ஹாம், உங்களுடைய உறவினர்களோடு சேர்ந்து வாழுங்கள், வஸல்லு பில்லை, இரவு நேரத்தில் நீ இரவு நேரங்களில் தொழுங்கள், வன்னாஸ் நியாம், மக்கள் உறங்கி கிடக்கும் போது நீங்கள் தொடக்கூடிய தஹஜ்ஜுடைய தொழுகையில் ஈடுபடுங்கள். இப்படி நீங்கள் இந்த அமல்களில் ஈடுபட்டால் ததுஃபுல் ஜன்னத பிஸ்ஸலாம், அமைதியான முறையிலே பாதுகாப்பான முறையிலே நீங்கள் சொர்க்கத்திலே நுழைவீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பாதையினுடைய அமல்களில் ஒரு அமல் என்ன? ஏழை பசித்தோருக்கு, ஏழை எளிய மக்களுக்கு உணவளிக்கக்கூடிய, அவர்கள் சிரமங்களை சிந்திக்கக்கூடிய, அவர்களை விசாரிக்கக்கூடிய, அவர்களுக்கு உணவை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பொறுப்புகளை, ஒரு வழிமுறைகளை இஸ்லாம் எந்த அளவிற்கு சொர்க்கத்திற்கும் கொண்டு செல்லக்கூடிய அளவிற்கான நன்மை கொண்டது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு அழகான இந்த மார்க்கத்தை நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வில் நாம் இயன்ற அளவிற்கு இதை நாம் செய்ய வேண்டும். ஏனென்றால் பிறருக்கு உணவளிப்பது, ஏழை எளிய கவனிப்பது என்பது இன்றைக்கு ஒவ்வொரு அரசாங்கமும் இதை பெருசாக நினைக்கிறது. காரணம், இந்த பண்பாடை ஏற்படுத்தும் போது அரசாங்கத்திற்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும் என்ற சிந்தனையை உண்டாக்குகிறது. இதற்கான வழிமுறை எங்கே இருக்கிறது? அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் சொல்லிக் கொடுக்கிறது, ரப்பல் ஆலமீன் சொல்லிக் கொடுக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலங்களில் பசி பட்டினியோடு இருப்பார்கள். யார் வந்தாலும் இவருக்கு உணவளிக்கக்கூடியவர் யாராவது இருக்கிறார்னா சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய வீடுகளில் இருக்கிற பேரித்த பழத்தை கொடுக்கக்கூடிய சிந்தனை உள்ளவர்களாக, முதலில் இன்றுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியிலே இப்படியான நல்ல சிந்தனைகளை கொண்டு வருவதற்கு, மார்க்கத்தினுடைய பிடிப்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கு, இது போன்ற ஒரு நன்மையான விஷயம் இந்த சமூகத்திற்கு சரியான முறையில் போய் சேர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுகளில் அமர்கின்ற பொழுது கேட்பாங்க சஹாபாக்களை நோக்கி. ஒரு முறை அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, மன் அஸ்பஹ மின்கும் ஸாயிமா, மன் அஸ்பஹ மின்கும் அல்-யௌம ஸாயிமா, இன்றைய தினம் உங்களில் நோன்பாளி யார் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அப்ப கால அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், இன்னைக்கு நான் நோன்பு வச்சிருக்கேன் யா ரசூலுல்லாஹ், ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்து வைத்து விட்டது யா ரசூலுல்லாஹ் என்று சொன்னாங்க. பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, மன் அத்அம மின்கும் அல்-யௌம மிஸ்கீனா, இன்றைய தினம் உங்களில் யாராவது ஒரு ஏழைக்கு உணவளித்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபையில் அவர் கேட்கும் பொழுது, அந்த நேரத்திலேயும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்கும் பொழுது அபூபக்கர் சித்திக் எழுதி, யா ரசூலுல்லாஹ், நான் இன்றைக்கு ஒரு ஏழைக்கு சொல்ல கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது, கொடுத்து விட்டு வந்தேன் யா ரசூலுல்லாஹ் என்று சொன்னார். பிறகு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, மன் தபிய மின்குமுல் ஜனாஸா, இன்றைய தினம் உங்களில் யாராவது ஜனாஸாவை பின்தொடர்ந்து ஜனாஸாவில் கலந்து கொள்ளக்கூடிய நசீப் கிடைத்ததா என்று கேட்கிறார்கள். அப்பொழுதும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூறுகிறார், யா ரசூலுல்லாஹ், சென்று விட்டு வெளியே வரும் பொழுது ஒரு ஜனாஸா இருந்தது, அதில் நான் கலந்து கொண்டேன் யா ரசூலுல்லாஹ் என்று சொன்னார்கள். பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, மன் ஆத மின்கும் அல்-யௌம மரீரா, இன்றைய தினம் உங்களில் யாராவது நோய்வாய்ப்பட்ட உங்களுடைய சகோதர சகோதரிகளை விசாரித்தது உண்டா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். அதற்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இந்த காரியத்தை இன்று நம் சகோதரரோட உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார் யா ரசூலுல்லாஹ், அவரை நான் விசாரித்து வந்தேன் யா ரசூலுல்லாஹ் என்று குறிப்பிட. இப்படியாக சஹாபாக்கள் தன்னுடைய வாழ்வில் நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களாக, ஆர்வமூட்டக்கூடியவர்களாக, அந்த சொன்ன விஷயத்தில் ஒன்று என்ன? அத்ஆமுல் மிஸ்கீன், ஏழை எளிய உணவு வழியை பசித்தோருக்கு உணவளிக்கக்கூடிய காரியம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அதை தரக்கூடியவர்களாக, அதை தேடக்கூடியவர்களாக, அதற்குரியவர்கள் யார் என்பதை நாம் தேடி கொடுக்கும் பொழுது அதற்கான அபிவிருத்தியும் வரக்கத்தும் ரப்பல் ஆலமீனுடைய கடமைகளை, கட்டளைகளை நிலைநாட்டுவதற்குரிய திரு பொருத்தமும் நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்பதை அல்லாஹ் நமக்கு உணர்த்தி காட்டுகிறான். அந்த சிந்தனையை தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனுடைய சிறப்பு இந்த சமூகத்திற்கு போய் சேர வேண்டும், இந்த
என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சொர்க்கத்தினுடைய பாதி சொர்க்கத்தை அடைவதற்குரிய வழிகளில் அமல்களில் ஒன்றுதான் பசித்தோருக்கு உணவளிக்க வேண்டும், பசித்தோரை தேட வேண்டும், பசித்தோரை அணுகி விசாரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அழகான உறவு முறையை, ஒரு அழகான பண்பாடை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தின் வாசல் வழி கொண்டு செல்லக்கூடிய வழிமுறை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார் என்று நான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்வில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை போல நம் ஏழை எளிய மக்களை கண்காணிக்க வேண்டும். அது அந்த உறவு மிக முக்கியம் வாய்ந்தது. இது மட்டுமல்ல, இஸ்லாம் இவ்வளவு அற்புதமான விஷயங்களை தெளிவாக சிறப்பாக உணர்த்தி காட்டுகிறது என்பதை இந்த உலக அளவிற்கு கொண்டு செல்லக்கூடிய பொறுப்பும் கடமையும் நம் எல்லோரிடத்திலுமே இருக்கிறது. எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை கொடுத்து நமக்கு மிக தெளிவாக சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்களுடைய பண்பை பற்றி, சொர்க்கத்து வாசிகளுடைய நிலையை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். وَيُطْعِمُونَ الطَّعَامَ عَلَى حُبِّهِ مِسْكِينًا وَيَتِيمًا وَأَسِيرًا إِنَّمَا نُطْعِمُكُمْ لِوَجْهِ اللَّهِ لَا نُرِيدُ مِنكُمْ جَزَاءً وَلَا شُكُورًا إِنَّا نَخَافُ مِن رَّبِّنَا يَوْمًا عَبُوسًا قَمْطَرِيرًا. ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், يُطْعِمُونَ الطَّعَامَ. இந்த உலகத்தில் வாழக்கூடிய நல்ல சிந்தனை உள்ளவர்கள், இறையச்சம் உள்ளவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? يُطْعِمُونَ الطَّعَامَ عَلَى حُبِّهِ. அல்லாஹ்வை நேசித்ததற்காக, ரப்புல் ஆலமீன் மீது நேசம் கொண்டதற்காக, படைத்தவனை விரும்பியதற்காக அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு, சிறைவாசிகளுக்கு உணவளிப்பார்கள், மிஸ்கீன்களுக்கு உணவளிப்பார்கள். ஏழை எளிய மக்களுக்கு மிஸ்கீனும் வசீரா, ஏழை எளிய மக்களுக்கு உணவளிப்பார்கள். அவர் சொல்லி காட்டுகிறார்கள், அவர் கொள்ளாமே அல்லாஹ்வை விரும்பியதனால்தான் லா நுரீது மின்கும் ஜஸாஅ வலா ஷுக்ரா, இந்த உணவு அளித்ததினால் உங்களிடமிருந்து பிரதிபலனையோ நற்கூலியோ நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் சொல்வார்கள், உண்மையான அந்த சொர்க்கத்தை அல்லாஹ்வை நேசித்தவர்கள் எப்படி உணவளிப்பார்களா? ஏழை எளிய மக்களுக்கு, சிறைவாசிகளுக்கு, கஷ்டப்படுபவர்களுக்கு உணவளித்து விட்டு லா நுரீது மின்கும் ஜஸாஅ வலா ஷுக்ரா, இதுதான் எங்களுக்கு எந்த பிரதிபலனும் தேவையில்லை, எந்த ஒரு நன்றியும் நாங்கள் விரும்பவில்லை, இதனுடைய முற்குறி வஜ்ஹில்லா, அல்லாஹ்வை விரும்பியதற்காக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்வதற்காக தான் கொடுத்தோம். அது மட்டுமல்ல, இன்னா நகாஃபு மின் ரப்பினா யௌமன் அபூசன் கம்தரீரா, நாளை மறுமையின் நெருக்கடியான அந்த நாள், நாளை மறுமையின் ஏற்படுகிற நெருக்கடியான நாள், கஷ்டமான நாளை நாங்கள் அஞ்சுகின்றோம் என்று அவர்கள் கூறுவார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக அந்த கொடுக்கக்கூடிய வசிப்போருக்கு உணவளிக்கக்கூடிய விஷயத்திலையும் நாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடி கொடுப்பதன் மூலமாக நமக்கு மிகப்பெரிய உயர்வையும் சிந்தனையும் இருக்கிறது என்று ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகிறான். நாளை மறுமை நாளில சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து அந்த நரகத்துல புரட்டி எடுக்கும் பொழுது கேட்கக்கூடிய சொர்க்கவாசிகள் கேட்பாங்க, மா சலக்குக்கும் ஃபீ சகர், உங்களை இந்த சகர் என்று சொல்லப்படக்கூடிய நரகத்திலே தள்ளியது எது? காலு லம் நக்கு மினல் முஸல்லீன், நாங்கள் உலகத்தில் தொழக்கூடியவர்களா இல்லை, வலம் நக்கு நுத்இமுல் மிஸ்கீன், ஏழை எளிய மக்களுக்கு, பசியோடு இருந்தவர்களுக்கு நாங்கள் உணவளிக்கவில்லை. நரகத்துக்கு எதனால் தள்ளப்படுறோம் யோசிச்சு பாருங்க. நரகத்தில் தள்ளப்படக்கூடிய காரியம் எது? பசித்தோருக்கும் ஏழை எளிய மக்களுக்கு உணவளிக்காத தொழுகையிட்டவர்களும் நரகத்தில் கிடப்பார்கள். அந்த சகர் என்ற நரகத்தில் அதே இடத்தில் யாரும் போய் கிடப்பாங்க? வலம் நக்கு நுத்இமுல் மிஸ்கீன், ஏழை எளியவர்கள் பசித்தவர்களுக்கு உணவளிக்காமல் இருந்தோமே, இதனுடைய விளைவு எங்களை நரக நெருப்பிலே தள்ளிவிட்டது என்று கதறுவார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை நரகத்திலிருந்து காப்பாற்றுவதற்கும் ஒரு பாதையை அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். இந்த காரணத்தினால் அப்படிப்பட்ட ஒரு பதிலசீல் உள்ள மக்களாக நாம் ஆகிவிடக் கூடாது என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். நம்மளால் இயன்ற அளவிற்கு பசித்தோர் எங்கே, வறுமையில் இருப்போர் எங்கே என்று அவர்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய நல்ல சிந்தனைகளை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எச்சரிக்கை செய்கிறான். உணவு தராததின் மூலமாகவும் உணவு கொடுக்காததின் மூலமாகவும் கூட நாம் நரகத்தில் தள்ளப்படக்கூடிய ஒரு கொடுமையான நிலை ஏற்படும். இதை விட்டு நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்தகுல்லாஹ் வலவ் பிஷ்ஷித்தி பித்தமர், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், ஒரு பேரித்தம்பழத்தின் துண்டளவாவது தர்மத்தை செய்து பசித்தவருக்கு அது உணவாக கொடுத்து உங்களை நீங்கள் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கம் எவ்வளவு ஒரு உயர்வு மிக்கது பாருங்க. ஏழை எளிய மக்களை பார்க்க வேண்டும், உணவு தரக்கூடியவன் அல்லாஹ், அதை நம்ப வேண்டும். அந்த உணவை பெறக்கூடிய நாம் நம்மிடத்தில் நம்மளோடு
சகோதரிகள் வறுமை கோட்டில் இருக்கிறவர்கள் யார் என்பதை தேடி அவர்களை பசியை போக்கக்கூடிய பண்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த பண்பின் மூலமாக சொர்க்கம் கிடைக்கும். இந்த பண்பை, இந்த நடைமுறையை கையில் விடுவதின் காரணமாக நரக நெருப்பிற்கும் தள்ளப்படுவோம் என்பதையும் இஸ்லாம் இந்த உலகத்திற்கு அழகான பாதையையும் மக்களை ஈர்க்கக்கூடிய வழிமுறையும் சுட்டிக்காட்டுகிறது என்று சொன்னால், அப்படிப்பட்ட உன்னதமிக்க அமலை நாம் உணர்ந்து புரிந்து நம்முடைய வாழ்விலே கொண்டு வரக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. வாஹித் அவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கணிதக்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியின் மூலமாகவும் நமக்கு தீனுல் இஸ்லாத்தை மிக தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு மார்க்க விஷயங்களும் இறைவன் நமக்கு உணர்த்தி காட்டுகிறான். இந்த உலகத்தில் நாம் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை நாம் பின்பற்ற வேண்டும். இந்த உலகத்தினுடைய எல்லா விஷயங்களையும் இறைவன் நமக்கு நினைவூட்டுகின்றான். சில மாதங்கள் சிறந்தது, சில மாசங்கள் சரியானதில்லை என்ற வார்த்தை நம்முடைய நாவுகளிலிருந்து வரக்கூடாது. குறிப்பாக இந்த சஃபருடைய மாதத்தில் சிலர்கள் பீடை மாதம் என்று இஸ்லாமிய மக்கள் நினைக்கிறார்கள். அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்ட விஷயம், இன்ன அத்தத ஷுஹூர் இன்தல்லாஹ் 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலக ஸமாவாதி வல் அர்த். வானம் பூமி படைத்த நாள் முதல் வருடங்கள் என்பது 12 மாதங்களை கொண்டது. 12 மாதமும் இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒன்று. ஒரு மாதத்தை பீடை மாதம் என்றோ, அந்த மாதத்தினுடைய கடைசி பகுதியிலே அல்லாஹ்வினாலும் அல்லாஹ்வுடைய தூதராலும் சொல்லித்தராத முயற்சிகளின் சிந்தனைகளை நாம் செய்வோம் என்றால் கடுமையான தண்டனைக்குள் ஆளாக்கப்படுவோம் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு நாளையும் எந்த ஒரு நேரங்களையும் நாம் கேவலமாகவோ இழிவாகவோ பேசக்கூடாது. ஒரு மூமியினுடைய நாவுகளில் வரவே கூடாது. எல்லா நாட்களும் சிறந்த நாள் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்னி இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் என்னை கேவலப்படுத்துகிறான், என்னை வேதனைப்படுத்துகிறான். இன்னஹு யசுபுத்தஹர், அவன் காலத்தை திட்டுகிறான், கேவலப்படுத்துகிறான். அல்லாஹ் சொன்னதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே என்னை கேவலப்படுத்துகிறான், வேதனைப்படுத்துகிறான். இதன் மூலமா காலத்திற்கு தனக்கு ஒரு சோதனை வந்தா எனக்கு தான் இது காரணமா வரணுமா, நீ நேரமே செய்யலையே. எப்படிப்பட்ட வார்த்தை ஒரு மூமி உடைய நாவுகளில் இருந்து தன்னுடைய ஈமானை அழித்துக் கொள்ளக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அதிலிருந்து அல்லாஹ் நம்முடைய நாவுகளை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய ஈமானை அல்லாஹ் வலுப்படுத்த வேண்டும் என்றால் காலங்களை நாம் திட்டக்கூடாது. லா தசுபுத்தர், காலத்தை நீங்கள் திட்டாதீர்கள். அல்லாஹ் சொன்னதை சொல்றாங்க, ஓ அனத்தவு, நானே காலமாக இருக்கிறேன். ஓ பல்லிவுல் லைல வன்னா, நானே இரவில் பகலை மாற்றி மாற்றி கொண்டு வருகிறேன். காலங்களையோ நேரங்களையோ மாதங்களையோ திட்டக்கூடிய, கேவலப்படுத்தக்கூடிய, இழிவுபடுத்தக்கூடிய இப்படிப்பட்ட மூட பழக்க வழக்கங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் தடை செய்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட வார்த்தைகள் மூமினான இடத்தில் வரக்கூடாது. உலகத்தில் உள்ள எல்லா ஆலிம்களும் இதை பறைசாற்ற வேண்டும். இந்த சமூகத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய விஷயங்கள் இது. அடியோடு மூமினான இடத்திலே சஃபருடைய மாதம், பீடை மாதம் என்ற பேச்சுக்கே இருக்கக்கூடாது. அந்த மாதங்களில் தான் நம்மை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா திருமணமும் நடைபெற்றிருக்கு. பல விஷயங்கள் நடந்திருக்கின்றன. எனவே எப்படிப்பட்ட ஒரு நாளை நாம் இழிவாகவோ கேவலமாக பேசக்கூடாது என்பதை இஸ்லாம் நமக்கு தடுக்கிறது. இஸ்லாம் சொல்லாத ஒரு அமலை நாம் செய்தால், மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்தூன், அல்லாஹ்வினாலும் அல்லாஹ்வுடைய தூதரால் வழிகாட்டாத ஒரு அமலை நாம் செய்தோம் என்றால் நாம் அது நிராகரிக்கப்படும் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கிறார்கள். எனவே எந்த ஒரு நாளையும் காலையும் நாம் திட்டவே கூடாது. கல்யாணம் செய்ய மாப்பிள்ளை வருவார், பெரிய மாலை போட்டு பெரிய தொப்பி போட்டு வந்து உட்கார, அவருக்கு அவர் நினைப்பார் நல்ல நாள். அவரை நீங்க சுகதுலாம வந்திருப்பாரு, நல்ல நாள் ஆகுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சொல்ல சுபஹு பி சிம்மத்தில்லாஹ், யார் சுபுடைய தொழுகை ஜமாத்தோட தொழுகிறாரோ அவர் தான் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கிறார். அவர் வேணா நான் கல்யாணம் பண்ண நல்ல நாள் நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா ரப்புக்கு முன்னாடி கேவலமான நாள், அல்லாஹ்வுடைய பொறுப்பே இல்லாத நாள், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பற்ற நாள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் உணர்த்தி காட்டுகிறார்கள். நல்ல நாள் கெட்ட நாள் என்பது இறைவன் தான் தீர்மானிக்க முடியும். இறைவன் அனைத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறான் என்றால் இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒவ்வொன்றை நம்பிக்கைக்குரிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய ஈமானை அழிக்கக்கூடிய எந்த ஒரு வார்த்தையும் நம்முடைய நாவிலே வந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வும் ரசூலும் இதை மார்க்கமாக கொடுத்தார்களோ அப்படி கட்டுப்படக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அதை தான் அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான். வ மன் யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா.
அல்லாஹ்வுடைய கட்டளைக்கும் ரசூலுடைய கட்டளைக்கும் அடிபணிய கூடிய மனநிலை தான் என்னுடைய நிலை என்று சிந்தனை எந்த மூமியினுடைய உள்ளத்தில் உரைக்கப்பட்டிருக்கிறதோ உரைக்கப்பட்டிருக்கிறதோ ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா, அவர்களுக்கு மகத்தான வெற்றி இருக்கிறது என்று ரப்புல் ஆலமீன் அறிவுரை செய்கிறார். அல்லாஹ்வுடைய வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால், சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய வார்த்தையும் ரசூலுடைய போதனையும் நம்முடைய வாழ்க்கையின் அமலாக கொண்டு நடக்கக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவாராக. வாஃபிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ ذில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون ஃபذ்குருல்லாஹ அஸீம் யذ்குருக்கும் வஷ்குருஹு அலா நிஅமிஹி யஸிதுக்கும் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.